நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி இரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நாம் மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதத்தை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோத்தறியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன்.
சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல புதிய மாதத்தின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாதத்தை இணைத்து ஆசீர்வாதமாக எங்களை இந்த மாதத்திற்குள்ளும் இணைத்திருக்கிறேன். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆதரித்து வருகிற அன்பு நிறைந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு பெரியது. இந்த நாளிலும் நீர் கொடுக்கின்ற திருமறை வசனங்களை படித்து அதிலே நாங்கள் ஆற்றலும் ஆன்மீக பலனும் பெற்று இந்த மாதத்தின் அனைத்து நிமிடங்களையும் நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் வாசித்து கர்த்தருடைய பெயரிலே தியானிக்க இருக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஜனம் என்கின்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனமாய் வாழ்வதனாலே நம்மை இந்த மாதத்தில் எவ்விதமாக காக்க இருக்கிறார் என்று இந்த வசனங்கள் கூறுகின்றன. கர்த்தருடைய ஜனம் 9வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மீது அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. பூமியின் மேலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேயும் ஆட்டுக்குட்டிகள் கடாக்கள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய் என்பதுவே. ஒரு பாடலை பாட கேட்டு இறை சிந்தனைக்குள் செல்வோமாக. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எல் தஞ்சமே, பேரின்பம் அவர் எல் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். அற்புதமாம் அவர் அன்பு, அள்ளினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அள்ளினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவியில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். அருமை இறை மக்களே, பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் கர்த்தருடைய ஜனம், உங்களுக்கென்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு வழங்குகிறார்.
எனவே இந்த வசனங்களை படித்து பலன் பெற்று இந்த மாதத்திற்குள் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். 4 வகையான ஆசீர்வாதங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனத்திற்கு 4 வகையான ஆசீர்வாதங்கள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, கர்த்தருடைய ஜனங்கள் நடத்தப்படுவார்கள், கர்த்தரால் நடத்தப்படுவார்கள். 2வது, கர்த்தருடைய ஜனம் கர்த்தரால் காக்கப்படுவார்கள். 3வது, இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஜனம் கர்த்தரால் சுமக்கப்படுவார்கள். துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது அவரால் சுமக்கப்படுவார்கள். 4வது ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஜனங்கள் அவரால் உயர்த்தப்படுவார்கள் என்று இந்த வசனங்கள் அழகாய் சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். உபாகமத்திலே அநேக ஆசீர்வாத வசனங்கள் இருக்கின்றன. 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்களாக இருக்கிறதை பார்த்து நாம் மகிழ்கிறோம். அவைகளை படிக்கின்ற பொழுது நமக்கு மனதிலே ஒரு பலன் கிடைக்கிறதை பார்க்கிறோம். முதல் சிந்தனையாக நாம் பார்ப்போம், கர்த்தருடைய ஜனம் ஆண்டவரால் நடத்தப்படுவார்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அவர் பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் இருந்து அவனை கண்டுபிடித்தார் என்கின்ற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அவனை அவரே நடத்தினார் என்கின்ற வசனம். இங்கே அவனை என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களை, யாக்கோபு என்கின்ற சந்ததியை குறிக்கிறது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வசனம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறிப்பிட்டு அழைக்கிறது, கூறுகிறது, தேற்றுகிறதை பார்க்கிறோம். அவாந்தர வெளியில் இருந்து உன்னை அழைத்தார், என்னை அழைத்தார், அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார் என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இஸ்ரவேலரை அடிமைதன வீட்டிலிருந்து கண்டுபிடித்து அவனை மீட்டு எடுத்து அவர்களை வழி நடத்தினார். குறைவின்றி வழி நடத்தினார். அடிப்படை வசதிகளை எல்லாம் வழங்கி கர்த்தர் வழி நடத்தினார். அவ்விதமாகவே யோசேப்பை கிணற்றுக்குள் தூக்கி எறிகிறார்கள் சகோதரர்கள். தூக்கி எறியப்பட்ட அந்த சகோதரனை கண்டுபிடித்து அவனை தூக்கி எடுத்து அவனை நடத்துகிறார். வல்லமையான கரம் கொண்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த புதிய மாதத்திலே அருமையாய் வழிநடத்த சித்தமுடையவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே சகைவை கர்த்தர் தேடி கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்து மீட்பின் பாதையிலே அவனை வழி நடத்துகிறார். அருமையான இறை மக்கள், உங்களையும் என்னையும் கர்த்தர் முதலில் கண்டுபிடித்து நம்மை நன்மையான பாதைகளில் வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். எசாயா 48 அந்த அதிகாரங்களிலே நாம் பார்ப்போம், நீ நடக்க வேண்டிய வழிகளில் நடத்துகிறவர் நானே என்கின்ற ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். நீ நடக்க வேண்டிய வழிகளில் நடத்துகின்ற கர்த்தர் நானே என்கிறார். எனவே நாம் கவலைப்படாமல் ஒரு புதிய மாதத்தை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு தொடங்குவோமே ஆனால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன படிக்கப் போகிறேன், எப்படி எனக்கு வேலை கிடைக்கப் போகிறது, திருமணமாகவில்லையே, எங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நடத்துவார், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், பண்படுத்தினார். அநேக இடங்களிலே பாதுகாப்பாக வழிநடத்தி வருகிற ஆண்டவர் நம்மை நடத்துவார். 2வது சிந்தனை, கர்த்தருடைய ஜனம் காக்கப்படுவார்கள். இதே உபாகமம் 32 அதனை பிற்பகுதியிலே பார்ப்போம் என்றால், அவனை அவர் கண்டுபிடித்து அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் என்கின்ற வசனத்தை பார்க்கும். ஆண்டவரே உங்களை காக்கின்றவராக, காத்தருளுகிற ஆண்டவராக இருக்கிறார். நோவாவை வெள்ளத்திலிருந்து ஆண்டவர் காக்கிறார். எத்தனையோ மக்கள் அந்த ஊரில் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த போதிலும் நோவாவை காத்து வழிநடத்தினவர் கர்த்தர். தாவீதை சவுலின் எத்தனையோ சவால்களுக்கு ஆண்டவர் காப்பாற்றுகிறார். தாவீதை அவன் சவால்கள் எத்தனையோ துன்ப துயரங்களுக்கு, ஆபத்துகளுக்கெல்லாம் விலக்கி மீட்டு அவனை பாதுகாக்கின்ற ஆண்டவரை பார்க்கிறோம். உங்களை நோக்கியும் அநேக ஈட்டிகள் வரலாம். ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் காக்கப்படுவீர்கள், நீடித்த நாள் வாழ்வீர்கள். ஆசீர்வாதமாக உங்களை ஆண்டவர் காத்தருள்வார். தானியேலை சிங்கக்கபியிலே போட்டாலும் ஆண்டவர் காத்தருள். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். அதனால தான் 91ஆம் சங்கீதத்தை திரும்ப திரும்ப நாம் படிக்கலாம். ஒரு துன்ப நேரங்களிலும் வியாதி நேரங்களிலும் ஒரு 3 முறை படித்து ஜெபித்தோம் என்றால் அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 91ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போவாய். அங்கே இருக்கிற பாதுகாப்பும் அடைக்கலம் வேறு எங்கும் இல்லை. அந்த பாதுகாப்பு 3 அடுக்கு பாதுகாப்பு வேறு எங்கும் இல்லை. கர்த்தர் நம்மை காத்தருளுகின்ற ஆண்டவராக இந்த பிப்ரவரி மாதத்தில் இருப்பாராக. அவ்விதமாக நாம் 3வது சிந்தனை, கர்த்தருடைய ஜனம் இறைவனால் சுமக்கப்படுவார்கள்.
அதை தான் ஒரு நாவல்ட்டியாக அழகாக எழுதுகிற திருமறை பகுதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் மக்கள், விவசாய மக்கள், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்களை சொல்லி அழகாக சொல்லுகிறார்கள். உபாகமம் 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு உதாரணத்தை கூறுகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மீது அசைவாடி அவைகளை தன் செட்டைகளின் மீதே சுமந்து செல்வதைப் போல கர்த்தர் ஒருவனே உங்களை சுமந்து சென்றார் என்ற ஒரு அழகான விஷயத்தை பார்க்கிறோம். அருமையான இறைமை, நம்முடைய ஆண்டவர் சுமக்கின்ற கடவுள், சுமக்கப்படுகின்ற கடவுளும் உலகத்தில் நிறைய இருக்கிறார்கள். சாமி தூக்கிட்டு போகிறாங்கம்பாங்க. ஆனால் நம்முடைய கடவுள் நம்மை சுமக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். எனவே இந்த சிலுவையை பெற்று பிப்ரவரி மாதத்திலே பலன் பெற்று நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னெண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை சுமந்து கொள்வேன் என்கிறார். எனவே நம்முடைய மன கிளேசங்கள், பாரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இங்கே செபித்து அவருடைய பாதத்தில் விட்டுவிட்டு நாம் செல்ல வேண்டும். நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் சுமந்து கொள்வார். நம் சுமைகளை அவர் தாங்கிக் கொள்வார். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்திலும் உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார். அருமை இறை மக்களே, இறைவன் கொடுக்கின்ற 4வது ஆசீர்வாதமான வசனம், கர்த்தருடைய ஜனம் உயர்த்தப்படுவார்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் உயர்த்தப்படுவார்கள். அதுவும் இந்த திருமறை பகுதியிலே அழகாக 13ஆம் வசனத்திலே இருக்கிறதை பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் அவனை ஏறி வர பண்ணி, அழகாக அதை சொல்லுகிறதை பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் நான் அவனை ஏறி வர பண்ணி தேனையும் பாலையும் கோதுமை எண்ணெயும் எல்லாம் கொடுத்தேன் என்று அந்த ஒரு பட்டியலை அங்கே போட்டிருக்கிறார்கள். ஒரு லிட்ரலாக அதை பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தேனை கொடுத்தாங்க, எனக்கு பாலை கொடுத்தாங்க, கோதுமை கொடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அதில் ஒரே வார்த்தையில் புரிந்து கொள்ள வேண்டும். வளமையானவைகளை, உலகத்திலேயே உயர்ந்த வளமையானவைகளை, காட்டு தேன் உலகத்திலே மிகச்சிறந்தது என்று கூறுவார்கள். உலகத்திலேயே உயர்ந்தவைகளை உனக்கு நான் கொடுத்தேன், அவனுக்கு நான் கொடுத்தேன் என்று கர்த்தர் கூறுகிறார். எனவே கர்த்தருடைய ஜனம் உயர்ந்த அடைக்கலங்களுக்கு உங்களை கொண்டு சென்று உங்களை இந்த மாதத்திலும் ஆசீர்வதிக்கும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனம். அருமையான ஏரிய மக்கள், யோசேப்பை அவ்விதமாக உயர்த்தினார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே சாலமோனை மிக உயர்ந்த இடங்களில் ஏறி வரச் செய்து அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதை கண்கூடாக நாம் கண்டுகொள்வோம். நம்முடைய தலைமுறை பிற்பகுதியிலே பார்க்கும் என்றால் கடந்து வந்த காலங்களிலே 3வது 4வது தலைமுறையிலே நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இந்தியாவிலே கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்த இடங்களில், ஸ்தானங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, நாமும் ஒரு சிறந்த ஆசீர்வாதமான இறைபற்றுள்ள குடும்பங்களாக வாழுகிற போது நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய தலைமுறைகளும் இந்த 4 ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த புதிய மாதத்திலே நீங்களும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று வாழ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாத வழிகளிலே வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதங்களின் ஊற்றானவரே, உம்முடைய திருப்பெயரை உச்சரித்து, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை உச்சரித்து இந்த புதிய மாதத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் அனைத்து நிமிடங்களின் வாழிகளிலும் எங்களோடு கூட வாரும். துன்பங்கள், துயரங்கள், விபத்துகள், வியாதிகள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தரலாம். உடைய தெய்வீக பிரசனத்தினால் இடை கட்டி கொள்ள வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். உடைய சிலுவையின் முன்பாக பலன் பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் செல்லுகிற பொழுது இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டுகொள்வாய் என்று ஆண்டவர் கூறு. எனவே உம்முடைய ஜனமாக நாங்கள் இருப்பதினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த உபாகமத்தின் அனைத்து வாக்குத்தத்த வசனங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நீர் அருள் தர வேண்டும் என்று ஜெபித்துக்கிறோம். துதிகன மகிமையிலே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.